ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அவருடைய மகிமை நிறையணும், இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். இதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழே தான் எங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா ஒன்று, நாங்க ஆண்டவர் அறியலைன்னு சொன்னா மற்றவனுக்கு அறிய வைக்க முடியாது. ஆண்டவருடைய அபிஷேகத்தை நான் ருசி பார்க்காம மற்றவனுக்கு நான் ருசி பண்ணுன்னு நான் சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் செத்ததை தான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பேன். அதே மக்கள் செத்து போன மக்களாக தான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த இடமும் செத்ததாகத்தான் இருக்கும். ஆமென். ஸோ நாங்கள் தேவனை அறிந்தால் மட்டும்தான் நாங்கள் மற்றவர்களை உயிர்ப்பிக்க முடியும். நாங்கள் தேவனை ருசி பார்த்தா மட்டும்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த ருசியை கொடுக்க முடியும். இன்றைய தினத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, என்னுடைய சபை மக்களுக்கும் சரி, ஆண்டவரை நான் ருசி பார்க்க வைக்கணும்னு சொன்னால் நான் தேவனை அறிய வேண்டும். அந்த உயிருள்ள தேவனை அறியணும். நாங்கள் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் இல்லை, என் அப்பாட தெய்வம் அம்மாட தெய்வம் இல்லை, அந்த தெய்வத்துக்கு உயிருள்ள தெய்வம் என்று நான் எப்போ அறிகிறேனோ அன்றைய நாள் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் விடுதலை, எனக்கும் விடுதலை. ஆமென்.